எல்லோருக்குமான மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். இந்த 2 வீடியோவை நான் இப்போ போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்களோ அது உங்கள் அறிவு, நான் என்ன உணர்றேனோ அது என்னுடைய அறிவு. அப்போ நான் என்ன உணர்றேன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று செய்யறது கஷ்டம், இன்னொன்று செய்யறது ஈஸி மாதிரி தெரியுது. ஆனால் ரெண்டுமே கஷ்டம். ஒரு மனிதனின் உடல் எல்லாமே பண்ணும். ஒருத்தன் அந்த உடம்பை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறான்னா, பாயிறான், குதிக்கிறான், என்னென்னோ செய்கிறான். நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க ஜிம்னாஸ்டிக். அது பண்ணுறான்னா அது எல்லா மனிதர்களும் செய்யலாம். ஏன்னா அந்த உடம்பு தானே நம்மளுக்கும் இருக்குது. அதே கை, கால், மூக்கு, கண் எல்லாம். ஆனால் ஒரு விஷயம், ஆனால் அறிவிக்க முடியாது. அதுதான் அறிவை அறிவோம். அறிவு இடமும் கொடுக்காது. நம்ம ஒருத்தன் உடம்பை பார்த்து ரசிக்கலாம், ஏன்னா அது நமக்குள்ளேயே ரசிக்க முடியுதுன்னா ஒரு நாய் பார்த்து ரசிக்காது. ஒருத்தனோட திறமையை பார்த்து இளையராஜா மியூசிக்காக இருக்கட்டும், இளையராஜா மியூசிக் பண்ணுற மாதிரி பிரபுதேவா டான்ஸ் ஆட முடியாது, பிரபுதேவா டான்ஸ் ஆடுற மாதிரி இளையராஜா மியூசிக் அடிக்க முடியாது. அந்த மாதிரி வச்சுங்களேன். இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற நாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பவுமே இடம் கொடுக்காது. ஆனால் அது நமக்குள்ளே இருக்கிறதுனால ஏன்னா அந்த உடம்பு என்னால் முடியும், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இந்த உடம்பு நினச்சா கூட இந்த அறிவை இடம் கொடுக்காது. அறிவுக்கு தெரியும். அப்போ அறிவை அறிவோம். இந்த அறிவோம் என்பது தான் கடவுளாக மாற்றிவிட்டார்கள் வடநாட்டுக்காரர்கள். ஆனால் மனிதன் மட்டும், அந்த தமிழன் மட்டும் அறிவை அறிவாக வைத்திருக்கிறான். ஏன்னா அறிவியல், இந்த அறிவியல் அறிவோம், அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எத்தனையோ மூட நம்பிக்கைகள் காலப்போக்கில் நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து கேட்டது, வயிற்றில் இருக்கிற புள்ள ஆனா பெண்ணா, இறைவனை தவிர, கடவுளை தவிர, காடை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாத ஒரு காலமும் இருந்தது. அந்த பேச்சு இப்போ மாயமும் மறைந்தது. சரிங்களா? அது மாதிரி நீ டிஎன்ஏ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாம் இறைவனை தவிர, மழை பெஞ்சதுக்கு, புயல் வர்றதுக்கு, எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொன்ன மக்கள் தான் எல்லாம் மாறி இருக்கு. சரிங்களா? அதனால எல்லோருக்குமான மாம்டேட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்டிப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நிறைய இனி வரக்கூடிய காலம், நான் ஆரம்பத்துல சொல்லி